விட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. என்னம்மா இன்னும் என் தங்க பிள்ளைய ஆள காணும், நேரம் வேற ஆகுது. நீ இப்ப கொஞ்சம் வெளியில பாரு வந்துட்டாளான்னு. ஆமாங்க, இவ போய் இவ்வளவு நேரம் ஆகுது. பால் கொடுத்துட்டு எப்படி வந்துருவாளே? அவளோட ஸ்வீட் கிட்ட என்ன பேசிட்டு இருக்காளோ என்னமோ தெரியல. இருங்க, நான் வாசலுக்கு போய் பாக்குறேன். ஐயோ அம்மா வேணாம் பூஜா, அம்மாக்கு எதுவும் தெரிய வேணாம். இதெல்லாம் அம்மாக்கா பார்க்க தெரிஞ்சா சத்தியமா அவங்களால தாங்கிக்க முடியாது. சரி இப்போதைக்கு எதையும் காட்டிக்க வேணாம். அரே என் தங்கமே, உனக்கு 100 ஆயிடுச்சுமா. இப்பதான் உனக்கு தேடிக்கிட்டே இருந்தோம், இதோ கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறேன். என் தங்கத்துக்கு 100 ஆயுசு தான். கையால வேலை கேட்டி சாமியை கும்பிட்டுட்டு அப்பாக்கு அந்த பணத்தை எடுத்து கொடுமா. வாமா வேலைக்கா நானே இல்லம்மா, நான் இப்ப எப்படி சாமி நமக்கு நான் எதுக்குமா? நீதான் அடிக்கடி கேட்பல உங்க பொண்ணையும் எல்லாம் பண்ண சொல்றீங்கன்னு. இன்னைக்கு நீ பண்ணுமா பூஜாமா? விளையாடுற நேரமா இது? உங்க அப்பாக்கு நீதான் செல்ல பொண்ணு, ராசியான பொண்ணு. பூஜா அப்பாக்கு மட்டும் இல்லம்மா, இந்த அம்மாவுக்கு நீதான் ராசியான பொண்ணு. நான் காலையில சொல்லி அனுப்புனேன். வாமா, நீ வந்து உன் கையால வேலை கேட்டி சாமி நல்லபடியா கும்பிட்டுட்டு அப்பா கிட்ட உன் கையால அந்த பணத்தை எடுத்து கொடுமா. வா, நீ கொடுத்தாதான் லட்சுமி இன்னும் சேர்ந்துக்கிட்டே போகும். வாமா. இப்ப பூஜை ரூமுக்கு போக கூடாதுமா. அது வந்து நான் இப்போ பூஜை ரூமுக்கு போக கூடாதுமா. அட என் தங்க பிள்ளையே, என்ன ஓ அந்த நாளா? எந்த நாளா இருந்தாலும் சரி, என்ன பொறுத்துக்கு என் பொண்ணு என்னைக்குமே தீட்டு கிடையாது. நீ வாமா, வந்து உன் கையால எல்லாத்தையும் பண்ணி உன் கையால அப்பாக்கு பணத்தை எடுத்து கொடு. வாமா. ஐயோப்பா, இது அது இல்லப்பா. இது எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? இது எல்லாம் உங்ககிட்ட சொல்ல கூட முடியாதுப்பா. இப்போ நான் என்ன பண்றது? அப்பா அது வந்து கொஞ்சம் வெயிட் பண்றீங்களாப்பா? நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். பூஜாமா, என்னம்மா என்னாச்சு? நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன். வந்ததுல இருந்து ஏதோ ஒரு மாதிரி சோர்வா இருக்கேன். என்னம்மா ரொம்ப சோர்வா இருக்கே? உடம்பு எதுவும் சரியில்லையாமா? அது மட்டும் இல்ல, காலையில குளிச்சுட்டு தானே போனேன். இப்ப எதுக்கு குளிச்சுட்டு வரேன்னு சொல்ற? அது வந்துமா, நான் வர வழியில சேற்பட்டு மேலெல்லாம் கரையா இருக்கமா. இந்த கரையோட சாமி நமக்கு வர முடியாதுல்ல, அதனால சொன்னமா குளிச்சுட்டு வரமா. குளிச்சாவது இந்த கரை போதான்னு பாக்குறேன், போகுமான்னு தெரியல. அதம்மா குளிச்சுட்டு வரமா. ஓ சேற்பட்டுச்சா? சரி சரி. ஏமா உனக்கு உடம்புக்கு எதுவும் இல்லைல்ல? பார்க்கவே ரொம்ப சோர்வா இருக்கியம்மா. என்னம்மா என்ன ஆகுது? ஏதாவது பண்ணல அடிக்காங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? என்னம்மா உடம்பு சரியில்லையா? இன்னொரு நாள் வேணா மாடு வாங்கிக்கலாம். வா, அப்பா உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன். ஐயோ அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எதுவும் இல்லப்பா. நீங்க வாங்கப்பா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு வேற கேட்டி காசு கொடுத்து விடுறேன். நீங்க போய் பாருங்கப்பா. வாங்கப்பா. பூஜாமா உடம்புக்குலாம் எதுவும் இல்லைல்லண்ணா? ஐயோம்மா அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, நல்லா தான் இருக்கேன். குளிச்சுட்டு மட்டும் வந்துடுறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா. குளிச்சுட்டு வாமா, போமா, பொறுமையாவே குளிச்சுட்டு வா. ஆமாம்மா, நீ குளிச்சுட்டு பொறுமையாவே வா. நல்ல நேரம் போனா என்ன, என் பிள்ளை எப்ப காசு தராலோ அதான் எனக்கு நல்ல நேரம். நீ போமா. சரிப்பா. தங்கப்பா, சாமியை கும்பிட்டாச்சுன்னா காசை எடுத்து கொடுமா. நானும் அம்மாவும் போய் சந்தைக்கு போயிட்டு மாடு வாங்கிட்டு வரேன். ராத்திரி ஆயிடும். நீ மட்டும் தான் தனியா இருப்ப. போகும்போது ஸ்வீட்டு கிட்ட சொல்லிட்டு போறேன். அவ வந்து உன் கூட துணைக்கு இருப்பா. சரியா?
நாங்க உடனே வந்துடுறோம். சரிப்பா. சரி தங்கம், காசு எடுத்து கொடுங்க பார்க்கலாம் அப்பா கிட்ட. எடுத்து தரேன்ப்பா. அப்பா என்னங்கப்பா இப்ப போல நீங்க இதே மாதிரி இன்னும் நிறைய மாடு வாங்கி நம்ம பண்ண பெரிய பண்ணையாகணும்ப்பா. இந்த ஊருக்கு நம்ம தான் பால் கொடுக்கணும். நீங்க கொடுப்பீங்கப்பா. என்னங்கப்பா? வாங்குங்க. நம்ம வீட்டு பெரிய மனுஷன் சொல்லியாச்சுன்னு இந்த வார்த்தை கேட்கறத நீங்க இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தீங்க. வாங்குங்க. ஆமாம்மா, பின்ன நீ குடுறி தாங்க புள்ள. இல்லங்கப்பா, நேரம் ஆகுது. நல்ல நேரம் முடியறதுக்குள்ளார நம்ம போயிட்டு வந்துருமா? ஆமாம்மா, பூஜாமா வீட்லயே இருக்கணும், பத்திரமா இருன்னு. யாருக்கும் இதோட பால் கொடுக்க வேண்டிய வேலை இல்லை. அம்மா சமையல்லாம் பண்ணி வச்சிருக்கான். நீ சாப்பிட்டுட்டு வீட்டுல இரு. நாங்க போற வழியில ஸ்வீட்டு கிட்ட சொல்லிட்டு போறோம். அவ வந்து உன் கூட இருப்பான். ராத்திரி 9 மணிக்குள்ளார நாங்க வந்துருவோம். சரியா? என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. நான் பத்திரமா இருக்கேன். போயிட்டு வாங்கப்பா. அதுல என் தங்க பிள்ளைய பத்தி தெரியுமே. என் தங்க பிள்ளை ரொம்ப தைரியசாலியாச்சு. என் தங்க பிள்ளை என்னைக்குமே கோல கணக்கா இருந்தது கிடையாது. எல்லா விஷயத்துலயும் அவ தைரியசாலி தான். சரிம்மா, அப்பாவும் அம்மாவும் கிளம்புறோம். பத்திரம் பாத்துக்கேனா? சரிங்கப்பா. சரி வாமா, நேரமாகுது, கிளம்பும். சரிங்க. கேட்டியா? எங்க அம்மா அப்பா என்ன பேசிட்டு போறாங்கன்னு கேட்டியா? நான் அவங்களுக்கு ராசியாமா. எனக்கு தான் தெரியும் நான் எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டசாலின்னு. ஆமா, நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்த? என்ன உனக்கு பிடிக்கலையா? அதனால எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டியா? எதுக்கு என்ன இப்படி பண்ண? நான் இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது, யாரையும் விரும்பிட கூட கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க அப்பா ஆசைப்படிதான் நடந்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா ஏன் இப்படி பண்ண? ஏற்கனவே எங்க அத்தை பண்ணிட்டு போன விஷயத்துல அப்பா ரொம்ப நொந்து போயிருக்காங்க. என்ன பார்த்து பார்த்துதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆறுதல் ஆனாங்க. ஆனா இப்போ என் விஷயத்துல நீ விளையாடிட்டல. நான் யார்கிட்ட என்னன்னு போய் சொல்ல முடியும்? இல்ல எனக்கு அவருக்கும் இது தெரியாம தான் நடந்ததுன்னு நான் சொன்னதை நம்புவாங்களா? ஏன்பா எதுக்கு என்ன இப்படி சோதிச்சுட்ட? நான் என்ன பாவம் பண்ணேன்? இல்ல, என்னால யார்கிட்டயும் எதையும் சொல்லி நான் தப்பு பண்ணல, இது தெரியாம நடந்தது, யாருக்கு எனக்கு எந்த விளக்கமும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. என் மனசாட்சிக்கு தெரியும் நான் தெரிஞ்சு எதுவும் பண்ணல. நான் மட்டும் இல்ல, அவரும் தெரிஞ்சு பண்ணல. எனக்கு நல்லா தெரியும். இங்க 2 பேரையும் ஏதோ ஒரு சூழ்நிலை தள்ளிட்டீங்க, அப்படிதானே? பரவாயில்ல, இருக்கட்டும். உனக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதனால இப்படி பண்ணிட்டேன். சரி, உனக்கு என்ன பிடிக்காமலே இருக்கட்டும். நான் இனிமே அப்பாவை பார்க்க மாட்டேன். இந்த ஒரு குற்ற உணர்ச்சியோட என் அப்பா முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? முழிக்க மாட்டேன். அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வரதுக்குள்ளார நானே இருக்க மாட்டேன். என்ன பாக்குறேன்? இருக்க மாட்டேனா வீட்டை விட்டு போறேன்னு அர்த்தம் இல்ல. மொத்தமா போறேன். இந்த உலகத்தை விட்டு போறேன். சாக போறேன். நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட? உன் ஆசை நிறைவேற போகுது. நான் செத்து போறேன். செத்து போனேன்னு நினைக்கிற ஒரு கோவம் இல்லை நானு. ஆனா என்னையே நினைக்க வச்சுட்டேன்னா சரி, நான் செத்து போறேன். ஆமாமா, கண்டிப்பா நீ சாகணும் தான். நீங்களா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இங்க பாருங்க, நான் சொல்லிட்டு தானே வந்தேன். எல்லாமே அப்பவே மறந்துடுங்க நீங்க. இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? இங்க பாருங்க, ஏன் வீட்டுக்குலாம் வராதீங்க. முதல்ல கிளம்புங்க. அம்மாக்கு அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆகிடும். நீங்க போங்க. உங்க அம்மா அப்பாவும் சந்தைக்கு போயிருக்காங்கன்னு தெரியும். இதோட ராத்திரி தான் வருவாங்கன்னு தெரியும். இதுக்கு இடப்பட்ட கேப்ல அவங்க வரமாட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல, உன் ஃப்ரெண்டும் வரமாட்டான். உன் ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு தான் வந்திருக்கேன். இந்த கேப்ல உன் வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. இப்ப நீயும் நானும் மட்டும்தான். உன்கிட்ட மனசு விட்டு பேசலாம் தான் வந்திருக்கேன். என்ன சொன்ன? சாக போறியா? தாராளமா சாவு. ஆமா, தப்பே பண்ணாத நீ சாகணும் போது மொத்த தப்ப நான் பண்ணனே. நான் மட்டும் இங்க எப்படி தனியா இருக்க முடியும்? வா, 2 பேரும் சேர்ந்தே சாகலாம். இங்க பாருங்க, இதுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இது என் தனிப்பட்ட விஷயம். நான் என்னமோ பண்ணிட்டு போறேன். இதுல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? என்ன சொன்ன? தனிப்பட்ட விஷயமா? ஏய், எதிரி தனிப்பட்ட விஷயம்? நான் தாண்டி மொத்த தப்பு பண்ணேன். நீ வேணாம் தாண்டி சொன்ன. நான் தானே பண்ணேன். ஆரம்பத்துல நீங்க தானே சொன்னீங்க இங்க இருந்து போ, ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு. நான் அப்பவே வந்திருந்தா இந்த தப்பு நடந்திருக்காதுல்ல. இங்க பாரு, அந்த நிலைமையில உன்னால எப்படி வர முடியும்? சரி, அதை விடு. இங்க பாரு, இதை நினைச்சு நீ வருத்தப்படுறதை விட்டுட்டு அடுத்து என்னன்னு யோசிக்கலாம். அடுத்து என்னன்னு நான் எல்லாமே யோசிச்சிட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணவும் மாட்டேன். எனக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கன்னு கேட்க மாட்டேன். தைரியமா இருக்கலாம் நீங்க. இங்க பாருங்க, நாங்க நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத அவங்க பாத்துக்கூடாதுன்னு நினைச்சது. எங்க அப்பாவுக்கு என்னால எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. எங்க அப்பா இப்பதான் தொழில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வராங்க. என்னால எங்க அப்பா காசுங்க வந்து அதால எங்க தொழில் நின்றுடக்கூடாதுன்றதுக்காக தான் இது என்னோட செய்யணும். உங்களை காப்பாத்துனதும் உங்க ஃபேக்டரியை நம்பி எங்க ஊர்ல ஆயிரக்கணக்கான பேரு உங்க ஃபேக்டரியில வேலை செய்யறாங்க. உங்களுக்கு ஒரு அசிங்கம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஃபேக்டரியை கண்டிப்பா இந்த ஊருக்காரங்க மூடிடுவாங்க. அப்படி மூடிட்டா எத்தனை குடும்பம் கஷ்டப்படும் எனக்கு தெரியும். இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் நான் இங்கிருந்து எப்படியாவது வெளியில வரணும்னு நினைச்சேன். அதனால வெளியில வந்தேன். நல்லா இருக்கு.
யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு எல்லார பத்தியும் யோசிக்கிறேன். உனக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்துருச்சடி, அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? அதே சொல்றேன்லங்க. நீங்க பாருங்க, நீங்க பயப்படுற மாதிரி நான் கண்டிப்பா நடந்துக்க மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. பிளாக்மெயிலும் பண்ண மாட்டேன். இப்படி ஆயிடுச்சுன்னு நீதி கொடுங்க, நியாயம் கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்டுட்டு வர மாட்டேன். நீங்க தைரியமா இருக்கலாம். இதுவே என்ன பார்க்கறது லாஸ்டா வச்சுக்கோங்க. சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புங்க. இங்க பாருடி, இதே மாதிரி பேசிட்டு இருந்தா ஒன்னும் கூட பார்க்க மாட்டேன், அரைஞ்சிருவேன் பாத்துக்க. ஏய், என்ன இப்போ உனக்கு? ஆரம்பத்துல நீ எனக்கு விரோதி தான் தெரிஞ்ச, போக போக நீ எனக்கு ஒரு நல்ல தோழியா தெரிஞ்ச. இப்ப நமக்குள்ள நடந்ததுக்கு அப்புறம் நான் உன்ன என் மனைவியா தாண்டி நினைக்கிறேன். நீங்க பாருங்க, ஏதேதோ பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க எங்க இருக்கீங்க, நாங்க எங்க இருக்கோம். இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இப்ப ஆர்வ குளர்ல நீங்க பேசுறோம். இதெல்லாம் நடக்காது. தயவு செஞ்சு எந்த ஆசையும் மனசுல வைக்காதீங்க. என் மனசுல எந்த ஆசையும் வளர்க்காதீங்க. ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்புங்க. இத பத்தி பேசாதீங்க ப்ளீஸ், போங்க. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகாது. கிளம்புங்க. ஓ, அப்போ காதலிக்கிறது கல்யாணம் பண்றதுலாம் செட் ஆகாது. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது அது மட்டும் செட் ஆகுமா? ஆகும்னா சொல்லு, எனக்கு அது மட்டும் கூட போதும். எனக்கு தேவை நீ என் கூட இருக்கணும். அந்த விஷயத்துக்கு மட்டும் தான் என் கூட இருப்பேனா, எனக்கு அது கூட ஓகே தான். நைட்டுக்கு ஓகேவா? ஹலோ, என்ன எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அப்புறம் என்னடி, நடக்கக்கூடாது நடந்துருச்சாமோ, அதுல கல்யாணம்லாம் நடக்காதாமோ. இங்க பாரு, அப்படியெல்லாம் ஒரு பொண்ணை தொட்டுட்டு ஏமாத்திட்டு போறவன் நான் கிடையாது. நான் கோவக்காரன் தான், பணத்தை ஆசை பிடிச்சவன் தான். ஆனா பொண்ணுங்க விஷயத்துல நான் இப்படி கிடையாது. எப்போ உன்னை பார்த்தனோ அப்பவே என் கோவமும் போயிடுச்சு, என் பணத்தை ஆசையும் போயிடுச்சுடி. இங்க பாரு, நான் உன்னை மனசார விரும்புறேன்டி. தப்பா நினைக்காது, இந்த விஷயம் நமக்குள்ள நடந்ததால நான் உன்னை விரும்புறேன்னு நினைக்காது. நேத்துல இருந்து என் மனசு சரியில்லடி, நீ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. நான் உன்னை ஃப்ரெண்டா தான் ஏத்துக்கணும்னு நினைச்சேன், ஆனா என்னமோ தெரியல, உன்னால என்னால குடிக்க கூட முடியலடி. அந்த அளவுக்கு நீ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற. எப்படி இருந்தேன் தெரியுமா? உன்னால எல்லாமே மறந்துட்டேன், உன்னை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுவும் இப்போ நமக்குள்ள நடந்த விஷயத்துக்கு அப்புறம் நீ எனக்குள்ள முழுசா வந்துட்டடி. உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன், சத்தியமா நேசிக்கிறேன்டி. என்ன நம்ப, உன்னை நான் ஏமாத்த மாட்டேன். எனக்கு நீ வேணும். எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் நீ எனக்கு கிடைச்ச. ஆனா இனிமே எனக்கு நீ தெரிஞ்சு என் பொண்டாட்டியா எனக்கு நீ எப்பவுமே வேணும். அப்படிலாம் என்னால உன்னை விட்டுட்டு போக முடியாது. நான் உன்னை மனசார விரும்புறேன். அது வந்து இங்க பாருமா, நான் உன்னை எதுக்காகவும் வற்புறுத்த விரும்பல. நான் உன்னை மனசார விரும்புறேன். அது போல நீ என்ன விரும்புறியா இல்லையான்னு உன் முடிவை சொல்லு. ஆனா எனக்கு எப்பவும் நீ வேணும். நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன். நைட்டுக்குள்ள உன் முடிவை எதிர்பார்க்கறேன். சொல்லு ப்ளீஸ், உனக்காக காத்துட்டு இருப்பேன்டி. உன்னோட முடிவு நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். உன் முடிவு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு ப்ளீஸ். இங்க பாருங்க, நைட் வரைக்கும் எதுக்கு? நான் இப்பவே என் முடிவை சொல்றேன். வேண்டாம், இதெல்லாம் எதுவும் நடக்காது. எங்க அப்பா அம்மா பத்தி உங்களுக்கு தெரியாது. அப்பா ஏற்கனவே வாழ்க்கையில ரொம்ப நொந்திருக்காரு. எதுவும் சொல்ல வேணும், உன் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டான். தெரியும், உங்க அப்பா உங்க அத்தையால ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்காரு. உன்னை வச்சுதான் மனசு ஆறுதல் இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, உங்க அத்தை பண்ணிட்டு போன மாதிரி உன்னை நான் கூட்டிட்டு ஓடவும் மாட்டேன். உங்க அப்பா அம்மாவையும் ஏமாத்திட்டு உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போகவும் மாட்டேன். உங்க அம்மா அப்பா சம்மதத்தோட நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். எங்க அப்பா அம்மா சம்மதத்தோடவும் தான். உங்க அத்தை பண்ண காரியத்தை கண்டிப்பா நீ பண்ணவும் மாட்டேன், நான் பண்ணவும் விட மாட்டேன். எனக்கு என் பொண்டாட்டி வேணும், அவ்வளவுதான். இந்த கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், எல்லாரோட சம்மதத்தோட தான் உங்க கழுத்துல தாலியை கட்டுவேன். உங்க அப்பா மனசு கண்டிப்பா கஷ்டப்படாது, கஷ்டப்படவும் நான் விட மாட்டேன். என் மாமனாரு அவர் மனசை கஷ்டப்படுத்தி என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போக மாட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நான் நல்ல முடிவை எதிர்பார்க்கறேன். சீக்கிரமா உன் முடிவை சொல்லு. நான் நாளைக்கு காலையில ஊருக்கு கிளம்புறேமா, சீக்கிரமா சொல்லு. நான் கிளம்புறேன். ஏய், என்னம்மா? உண்மையாவே நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணிப்பீங்களா? ம், இப்போ இதுக்கு பதில் நான் சொல்லணும்ல, அதுக்கு மேடம் கொஞ்சம் முன்னாடி வாங்க சொல்றேன். இல்ல பரவாயில்ல, இப்படியே சொல்லுங்க. ஏய் வாடி. கேட்டா கல்யாணம் பண்ணிப்பேன் கேட்டேன். ஆமா. ஏய், கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நைட்டே முடிஞ்சிருச்சோம், அப்புறம் என்னடி கல்யாணம் நடக்குமா நடக்காதானே? அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும், நடக்காம நான் விட மாட்டேன். எனக்கு நீதான், நீ மட்டும்தான் போதுமா? இல்லங்க, அம்மா அப்பா எல்லாமே நான் பாத்துக்கிறேம்மா. நீ ஆசைப்பட்ட மாதிரி, என் மாமனார் ஆசைப்பட்ட மாதிரி, எல்லாரோட சம்மதத்தோட நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். சரியா? சீக்கிரமே அம்மா அப்பா கிட்ட பேசி நல்ல முடிவோட வரேன். அதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டி என்னால பார்க்காம இருக்க முடியாது.
இதே போல மாசம் மாசம் வருவேன். என்னை பார்க்க ஓடி வந்துரு. இல்ல என் மாமனார் மாமியார் இல்ல நான் இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் ஓடி வந்துடுவேன் பாத்துக்க. உங்களுக்கு ரொம்ப தான். சரி வீட்டுல யாராவது வரப்போறாங்க, நீங்க கிளம்புங்க. சரி சரி நான் கிளம்புறேன். அப்புறம் ரொம்ப முரட்டுத்தனமா இருந்துக்கிட்டேனா சாரி. அது நானா இல்லையா, அத கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டேன். இனிமே சாஃப்டா நடந்துக்கிறேன். ஐயோ மறுபடியும் அதை சொல்லி ஞாபகப்படுத்தாதீங்க, கிளம்புங்க. ஏய், என்னடி எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு ஞாபகப்படுத்தாதுங்கிற, அதை மறக்க முடியாதுடி. அடுத்தது கிடைக்கிற வரைக்கும் இதை தான் நினைச்சிட்டு இருக்க முடியும். சாரி என்ன, நெக்ஸ்ட் டைம் ரொம்ப சாஃப்டா நடந்துக்கிறேன். அச்சோ நீங்க போங்க. ஏய், போங்கன்னு சும்மா வெட்டினா எப்படி? இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், காதல வேற சொல்லியிருக்கேன், கல்யாணமும் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்டி. ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். கிடைக்குமா? பாருங்க அஜய், நம்ம பூஜை ரூம்ல இருக்கோம், கிளம்புங்க. என்ன சொன்ன அஜயா? ஆடியோ ஸ்வீட் செல்லமே, உன் வயால என் பேரை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஐயோ என் பேரு ஸ்வீட்டி இல்ல, பூஜா. நான் முதல்ல ஸ்வீட்டியா தான் நான் பார்த்தேன். அதனால எனக்கு என் பொண்டாட்டி எல்லாமே ஸ்வீட்டி தான். லவ் யூடி. சரி கேட்டது என்னாச்சு? இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், காதல சொல்லியிருக்கேன், ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். அதை சாமி முன்னாடியே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டோம்ல, அதனால சாமி கோச்சிக்காது. விடுடி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க கிளம்புங்க, போங்க. இங்க இருந்தா தானே வேணாம் மாடி. வெளியில வந்தாச்சு போதும் மாடி. சும்மா சொல்லக்கூடாது. என் மாமனார் வீடு ரொம்ப அழகா இருக்கு. என் மாமனார் எனக்கு ஏற்ற மாதிரி அழகா கட்டியிருக்காரு. சரி சரி மற்றதெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலாம். கொடுக்க வேண்டியது சீக்கிரம் கொடு. நான் வேற நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன்டி. அதனால ஒரு மாசத்துக்கு தாங்குற மாதிரி ரொம்ப டைட்டா கொடு. போங்க. ஏய் போறதுக்கு அவனை வெளியில கூட்டிட்டு வந்தேன். இனிமே நீ என்னோட சொத்துடி. என் சொத்து, நான் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆல்ரெடி மொத்தமா எடுத்துக்கிட்டேன். அதனால இனிமே எடுத்துக்கிறதுக்கு யாரோட பர்மிஷனும் வேணும். அந்த மருதாணி கடனா கேட்கும் நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து உலவ பார்க்கும். போதுமா போதுன்னே தோண மாட்டேதுரி. எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்தது. ஆனாலும் மறுபடியும் வேணும்னு கேட்குதுரி மனசு. கிடைக்குமா? அதான் மாமனார் மாமியார் நைட்டு தானே வருவாங்க. அஜய் ஐயோ தெய்வமே, ஏமாத்திரன்னு நினைக்காத. நான் என் பொண்டாட்டியா நினைச்சுதான் கேட்டேன். அதுக்குள்ள எங்கேயோ போயிடாத. சரி காலையில ஊருக்கு கிளம்புறேன். வா உன்னை பார்த்துட்டு தான் கிளம்புவேன். சரியா? சரிங்க. ஏய் ஆமா, உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். ஏண்டி நீ உள்ள தானே இருந்த? தலைவர் வந்து பார்க்கும்போது நீ உள்ள இல்லைன்னு சொன்னாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல நீ எப்ப போல வெளியில இருந்து வர மாதிரி வந்த? எப்படி வெளியில வந்த? அது அஜய், அது வெளியில வந்துட்டேனே, இப்ப அது அவசியமா? வேண்டாமே. ஏய், எனக்கு வேண்டாண்டி. ஆனாலும் நம்ம ஃபேமிலி தெரிஞ்சுக்க விரும்புறாங்கல்ல, அதுக்காகவாது சொல்லு. எப்படி உள்ள இருந்து வெளியில வந்த சொல்றி. ஆமால, அவங்களுக்கு தெரியணும்ல. அஜய் நான் சொல்லுவேன், நீங்க கோவப்படக்கூடாது. நீ இந்த மொழி முடிக்காத பார்த்தா ஏதோ தில்லுமுள்ள பண்ணிருக்கேன். சரி பரவாயில்ல சொல்லு. எந்த தில்லுமுள்ள இருந்தாலும் எனக்கு ஓகே தான், சொல்லுடி. இல்ல முள்ளதான், ஆனா அது இன்னைக்கு பண்ணது இல்ல, எப்பயோ பண்ணது. எப்பயோவா? ஏய் என்னடி சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. சொல்றேன், புரியுற மாதிரியே சொல்றேன், ஆனா கோவப்படக்கூடாது சரியா? அது வந்து நீங்க ஸ்வீட்டியோட அப்பாவை அடிச்சீங்கல்ல, நான் கூட திரும்பி உங்களை வந்து அடிச்சேன்ல. சரிடி, இப்ப எதுக்கு மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துற? அதை மன்னிப்பெல்லாம் கேட்டுடல, இப்ப எதுக்கு அது? அதுலதான் விஷயம் இருக்கு. அன்னைக்கு நீங்க ஸ்வீட்டியோட அப்பாவை அடிச்சதுனால, நான் வந்து உங்களை அடிச்சதுனால, எப்படியும் உங்களுக்கு எனக்கு சண்டை வரும்னு தெரியும். அத அப்படி சண்டை வரும்போது உங்களை ஏதாவது சம்பவம் பண்ணலான்னு உங்க வீட்டு ஜன்னல நான் அப்பாவே ஸ்க்ரூ வச்சு கழட்டி வச்சிருந்தேன். அடி போவி. ஏய் அப்போ விண்டோவெல்லாம் ஸ்க்ரூ லூஸ் பண்ணி வச்சிருக்கேனா? ஆமா, என்ன பண்ணலாம்னு நினைச்சேன்? இல்ல, உங்களுக்கு எனக்கும் கொஞ்சம் முட்டிக்கிச்சா, எப்படி நீங்க பழி வாங்குறேன்னு என்ன ஏதாவது பண்ணுவீங்க, அப்ப நானும் உங்களை பழி வாங்கணும்ல, அதுக்கு எனக்கு ஏதாவது ஆயுதம் வேணும்ல. அதான் அந்த சமயம் உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களை ஏதாவது பண்றதுக்கு எனக்கு ஏதாவது வேணும்ல. அதான் பால் கொடுக்க வரும்போதெல்லாம் அந்த ஜன்னல் ஸ்க்ரூவை அப்பப்ப லூஸ் பண்ணி விட்டுட்டு போவேன். அடி போவி. ஏய் நீ ஜன்னல் ஸ்க்ரூ லூஸ் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், என்ன பண்ணலாம்னு ஐடியால இருந்த? என்னடி கெஸ்ட் ஹவுஸ்ல யாரும் இல்லாத போது ஜன்னல் வழியா புரிந்து
என்ன ப்ளே பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருந்தியா என்ன? ஐயோ சி 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 அப்படிலாம் இல்ல. நைட் நேரத்துல நீங்க நல்லா தூங்கிட்டு இருப்பீங்களா, அப்ப போல கலை கொண்டு வந்து மடியை பொழுதுட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணிருந்தேன். அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி ரேப் பண்றதுக்கு ஐடியா இல்ல. அடியே நல்ல வேலை என் மண்டை தப்பிச்சிருக்கு. அப்படிதானே? இல்லைன்னா எப்படி இருந்தாலும் என் மண்டையை பொழந்திருப்ப. கரெக்டா? இல்ல அது முத 2-3 நாள் உங்க மேல செம்ம கோவத்துல இருந்தேனா, அதான் அப்ப வரும்போதெல்லாம் இந்த வேலை பார்த்து வச்சுட்டு வந்தேன். அது பாருங்க இன்னைக்கு அது யூஸ் ஆயிருக்குல்ல, நல்லது தானே. அப்படி நினைச்சு சந்தோஷப்படுங்களேன். அப்படி நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம் தான். ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்கலனா என் மண்டை என்ன காலியா இருக்குமே. அதான் இப்ப எதுவும் நடக்கலல்ல. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால தானே அந்த சம்பவத்துல இருந்து நான் தப்பிச்சிருக்கேன். இல்ல இந்த சம்பவம் நடக்கலனாலும் நான் அதை பண்ணிருக்க மாட்டேன். ஏன் வேற ஏதாவது பண்ணலாம் ஐடியால இருந்தியா? ஐயோ அப்படிலாம் இல்ல. ஒரு 3 நாள்லயே எனக்கு உங்க மேல கோவம் போயிடுச்சு. கோவம் போயிடுச்சா? என்னடி சொல்ற? ஆமா அன்னைக்கு நீங்க ஆக்சிடென்ட் பண்ணி நான் கீழே விழுந்து பிளட் நிறைய வந்துச்சுல, அப்ப கூட நீங்க சரி நீ என்ன வேணா சொல்லிக்க, உனக்கு பிளட் நிறைய வருது வா நான் ஹாஸ்பிடல் கூட்டி போறேன்னு சொன்னீங்கல்ல. அந்த வார்த்தையில ஏதோ ஒண்ணு தெரிஞ்சது, அதனால எனக்கு உங்க மேல கோவம் போச்சு. ஏய் என்னடி சொல்ற? ஆமாங்க, கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட கோவமும் இருந்தது குணமா இருந்தது புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ சொல்ல வேண்டிய விதத்துல உங்களுக்கு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும்னு தோணுச்சு. அதனால மறுநாள் பால் கொடுக்க வந்தபோது பாலை வச்சு உங்களுக்கு நான் புரிய வச்சேன். நீங்களும் அதை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. அதான் அதுக்கப்புறம் நீங்க ஸ்வீட்டோட அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டது இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. சாரி நான் எதுவும் பண்ணணும்னு அப்ப நினைச்சேன், ஆனா அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டேன். அப்போ உன் மனசுலயும் நான் கொஞ்சம் இருந்திருக்கேன். அப்படிதானே? இருந்தீங்க, ஆனா வேற மாதிரிலாம் இல்ல. ஃப்ரெண்டா ஒரு ஃப்ரெண்டா இருந்தீங்க அவ்வளவுதான். ஏண்டா சரி இப்போ இப்பதான் நமக்குள்ள என்னென்னமோ நடந்து நம்ம இப்படி ஆயிட்டோமே. அடியே நீயும் நானும் சேரணும்னு விதி இருக்கு. அதனால உன் விருப்பமும் இல்லாம ஏன் விருப்பமும் இல்லாம 2 பேரும் ஒன்னா இணைஞ்சிருக்கோம். இப்போ விருப்பத்தோட 2 பேரும் விரும்ப ஆரம்பிச்சிடும். 2 பேரும் விரும்பலாமா? அதான் விரும்ப வச்சுட்டீங்க. அப்புறம் என்ன எல்லாம் ஓகேங்க. அப்பாவை நினைச்சாதான் என்னுடைய பொண்டாட்டி கண்டிப்பா என் மாமனார் மாமியாரோட சம்மதத்தோடு தான் நம்ம கல்யாணம் நடக்கும். என் அப்பா சம்மதம் இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனா என் அம்மா சம்மதம் இருக்கும். அப்போ என் மாமனார் மாமியார் சம்மதமும் உன் மாமியார் நாத்தனார் சம்மதத்தோடும் இந்த கல்யாணம் சிறப்பா நடக்கும். உன் மாமனார் தான் கொஞ்சம் மக்கார் பண்ணுவாரு, பாத்துக்கலாம். இந்த ஊரு கிளம்புறேன். வா உன்னை பார்த்துட்டு தான் கிளம்பு. சரியா? சரிங்க. லவ் யூமா. போயிட்டு வரட்டுமா? உயிரே உயிரே உடம்பில் சிறந்தது எதுவென்று தவித்திருந்தேன், அதை இன்றுதான் கண்டுபிடித்தேன். கண்ணே உன்னை காட்டியதால் என் கண்ணே சிறந்ததடி. இதான் கதை நடந்தது. எங்களுக்கு இந்த விஷயம் இப்படிதான் நடந்தது. நாங்க 2 பேரும் இந்த தப்பை தெரிஞ்சு பண்ணல. எங்களுக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னு தெரியாமலே நாங்க 2 பேரும் சுயநலம் இழந்துதான் இந்த தப்பு நடந்திருக்கு. இப்ப சொல்லுக்கா, இவர் என்னை ஏமாத்த நினைச்சாரா? சரி அப்படியே ஏமாத்த நினைச்சிருந்தா எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி இவளுக்கு நமக்கு என்ன இருக்குன்னு அப்பவே விட்டுட்டு போயிருக்கலாமே. வீடு தேடி வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்க மாட்டாரே. ஏன்க்கா நானே சொன்னேன். வேண்டாங்க, நான் உங்களை எந்த வகையில டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நமக்குள்ள நடந்தது தயவு செஞ்சு இங்கேயே மறந்துடுங்க. நான் எந்த வகையில உங்களை வந்து சொல்ல பண்ண மாட்டேன்னு நான் சொன்னேன். நான் சொன்னது இதுதான் சாக்குன்னு அவர் அப்பவே முடிவு பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. என் வீடு தேடி வந்து என்னை சமாதானப்படுத்தி நீதாண்டி என் பொண்டாட்டின்னு எனக்கு வாக்குறுதி கொடுக்கணும்னு அவசியமே இல்லையாக்கா. ஏன்னா அவருக்கு தேவையானது என் விருப்பம் இருக்கோ இல்லையோ கிடைச்சிருச்சுல. இதுதான் சந்தர்ப்பம் யூஸ் பண்ணிக்கிட்டு என்னை ஏமாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சரிதான் போடின்னு கை கழிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? நானே வேணான்னு சொல்ல பிறகு நீ சொல்லிடலாண்டி ஒரு பொண்ணை நான் இப்படி எல்லாம் தொட்டுட்டு அவளை ஏமாத்திட்டு போக மாட்டேன்னு என் பக்கத்துல வந்து நின்று இருக்கா. இதோ இப்போ இந்த இடத்துல கூட இந்த நிச்சயதார்த்தத்துல அவருக்கு சுத்தமா சம்மதம் இல்லை தெரியுமா? நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் இங்க இவ்வளவு தூரம் அமைதியா இருந்தாரு. விஜயனாவும் விக்ரமனாவும் பேச பேச வச்சுதான் இதுதான் நமக்கு சந்தர்ப்பம்னு சொல்லி ஆமா நான் ஒரு பொம்பளை பொறிக்கணும் இத்தனை பேர் மத்தியில ஆமான்னு சொன்னாரு. இதெல்லாம் யாருக்காக நினைக்க? எனக்காகக்கா, எங்க குழந்தைக்காக. என்ன கல்யாணம் பண்ணிட்டு என்ன ஏமாத்திடக்கூடாது, எனக்கு துரோகம் பண்ணிடக்கூடாதுன்னு இவ்வளவு அவமானத்தையும் பார்த்துட்டு இங்க நின்றுட்டு இருக்காருக்கா. இத்தனை பேர் மத்தியில இவ்வளவு பெரிய அவமானத்தை தாங்கிட்டு இங்க நின்றுட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் நானும் என் குழந்தைய மட்டும்தான். என்ன அவர் ஏமாத்த கூடாதுன்னு நினைச்சேன், அந்த எண்ணம் மட்டும்தான். இதுக்கப்புறம் நீ நம்புறதும் நம்பாததும் ஓ விஷயம்க்கா. அவர் ரொம்ப நல்லவர்க்கா. ஆமா அவர் கோவக்காரர் தான், பணத்தாசை பிடிச்சவர் தான், அப்பா பேச்ச கேட்டுட்டு நிறைய தப்பு தண்டங்கள் பண்ணவர் தான்.
என்னடா சொல்ல வரான்? உனக்கு கோவக்காரங்களா, பணத்தை ஆசை பிடிச்சதாங்களா? இதெல்லாம் குத்தி காட்டுற மாதிரியே இருக்கேன். யோ சகல என்னையா எனக்கு என் பொண்டாட்டிக்குள்ள எது கோத்து விடுற மாதிரி இருக்கேன். இல்லடா ஒரு புகழ்ச்சியா இருக்கேன். அது என்னன்னு பார்த்தேன். ஓவரா என் மச்சிருச்சு மயக்கி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எப்படிடா இதெல்லாம்? கல்யாணத்துக்கு முன்னாடி சம்பவம் நடந்திருக்கு. எனக்கும் கொஞ்சம் ட்ரைனிங் கூட. இங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குது கல்யாணம் பண்ணியும். சகல அதுக்கெல்லாம் ஒரு முக ராசி வேணும். அந்த ராசி ஐயா கிட்ட இருக்கு. ஓவர் ஆறாதறானா இன்னும் சீன் முடியல. அதுக்குள்ள பல்ல கட்டாத. இன்னும் அப்பா இன்னும் இந்த விஷயத்துக்கு சம்மதம் சொல்லல. அது தெரியும்ல. கொஞ்சம் என் சொல்ல தங்கச்சி, அதை நீ ஒத்துக்கிட்ட அம்மா ஒத்துக்கிட்டாங்களே, எனக்கு இது போதாதா? அப்பா ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்கலன்னா என்ன? அது அப்பா பத்தி தெரியுமே. நல்ல வேலைடா அண்ணா. நைட்டோட நைட்டா அர்ஜுன் நேத்து எனக்கு விஷயத்த சொன்னான். ஏன்டா அண்ணா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு? வாயில என்ன கொல்கட்டியா வச்சிருந்தேன். என்கிட்ட எப்படியே சொல்ல வேண்டியதானே? அது ஒண்ணும் இல்ல, சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா சொல்றதுக்கு அண்ணாக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருந்தது. விஷயம் நடக்கும்போது வெக்கம் இல்லையாமா, அதை சொல்றதுக்கு மட்டும் வெக்கமாமா. மூஞ்சி பாரு. நல்ல வேலை அர்ஜுன் இதுதான் விஷயம்னு நேற்று நைட்டே எனக்கு எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டான். இல்லைன்னா எனக்கே இந்த இடத்துல ஷாக்கா தானே அண்ணா இருக்கும். நான் வேற பைத்தியக்காரி மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டேன். இவ்வளவுக்கு காரணம் நான் தான் இல்ல. இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு காரணமும் நீ தானே. நீயே தப்பா எடுத்துக்கிற. நீ சொல்றதெல்லாம் கரெக்டா அர்ஜுன். இப்போ என் அண்ணாவோட பிரச்சனை ஓரளவுக்கு சால்வ் ஆச்சு. அப்பதான் இப்ப ப்ராப்ளம்னு வச்சுக்கேன். அதுவும் நீங்க ரெண்டு பேரும் எப்படி சமாளிச்சிருவீங்க? அதெல்லாம் ஓகே. ஆனா ஏய் இப்ப என்ன எதை நினைச்சு யோசிக்கிறான்? வேற என்ன, பாரதி நினைச்சுதான். பாரதிக்கு இது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பாரதி அண்ணன் மாப்பிள்ளன்னு அவ ஏதாவது மனசுல ஆசையை வளர்த்திருந்தா? ஐயோ என் செல்ல தங்கச்சி, இந்த ட்ரெஸ் எல்லாம் முடியலமா. இனிமேதான் பெரிய ட்ரெஸ்ஸே இருக்கு. அங்கதான் பெரிய ட்ரெஸ்ஸே இருக்கு. என் சகலை பத்தி உனக்கு தெரியாதுல்ல. இனிமே பாரு என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு. ஏன்னா வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களோ? டேய் அர்ஜுன், என்கிட்ட இந்த பிளான் மட்டும் தான் சொன்னேன். வேற எதை பத்தி சொல்லலையே. ஏய் லூசு, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? வெயிட் பண்ணி பாரு, அப்புறம் உனக்கே தெரியும். டேய் நான் தான் உன் ஃப்ரெண்ட் தெரியும்ல. என்கிட்ட விஷயத்த சொல்லாம நேத்து வந்து என் அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்கேன். என்ன உன் சகலை ஆயிட்டானோன்னு அவளும் உனக்கு தோஸ்தா சேர்த்துக்கிட்டியோ? பாத்தி அங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. உனக்கு அது பெருசா படல. உங்ககிட்ட அடுத்த பிளான் என்னன்னு சொல்லாததான் இப்போ உனக்கு பெருசா இருக்கு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. நேற்று நைட்டு தான் பிளான் இதுன்னு சொன்னேன். உடனே எப்படி டைலாக்லாம் ரெடி பண்ண? உங்க அண்ணன் கிட்ட அவ்வளோ லென்த்தியா டைலாக் பேசுனீங்க. அண்ணா இனிமே நீ எனக்கு அண்ணனும் இல்ல, நான் தங்கச்சியும் இல்ல. எப்படி? அது ஒண்ணும் இல்லடா. இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு முக்கிய காரணமே நான் தானே தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு பெரிய ஜந்துவா இருந்துகிட்டு எப்படி வேலையை பார்த்து வச்சிருக்கேன்ல நானு. பாவம் என் அண்ணி தான். அதுக்காக நான் ஏதாவது பண்ணணும் இல்லையா, அதான் இப்படி பண்ணேன். பரவாயில்ல, என் அண்ணி என்ன திட்டாங்க. எனக்கு மனசு ஆறிடுச்சு. என் அண்ணி என் அம்மா மாதிரி தானே. ரைட்டு விடு. அண்ணா சீக்கிரமா அண்ணியை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. நானும் அதுக்கு தான் வெயிட்டிங்ல இருக்கேன். ஆனா சகல தான் என்ன பிளான்ல இருக்காருன்னு தெரியலையே. கல்யாணம் பண்ணி ஆக வேண்டியதெல்லாம் முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் பொறுமையா இரு. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ல, வெயிட் பண்ணு, நடக்கும். அதுக்கு என்ன சகல, என் பொண்டாட்டி வர கன்சீவா இருக்கான். இந்த மாதிரி சமயத்துல நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்ல. நான் தான் சொன்னேன்ல, எல்லாமே சீக்கிரம் முடியும், நல்லதாவும் முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணு, சரியா? ஆமாண்டா அண்ணா, அர்ஜுன் சொன்னா கண்டிப்பா செய்வோம். அர்ஜுன் நல்லபடியா பண்ணிடு. ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். பாரதி நினைச்சுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதா தான் நடக்கும். சரி வாங்க நம்ம சீன் கூட போவோம். இல்லனா அவங்க நம்மள பாத்துற போறாங்க. அக்கா நம்மக்கா அவர் ரொம்ப நல்லவர்க்கா. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். இப்போ அவர்கிட்ட குணம் மட்டும் தான் இருக்கு. எந்த இடத்துலயும் கோவம் கிடையாதுக்கா. எனக்கு அவர் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டாருக்கா. ப்ளீஸ் தயவு செஞ்சு மாமா கிட்ட சொல்லி நீங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம்க்கா. நிஜமா உனக்கு இவ்வளவு நடந்துக்கா? ஏமா என்கிட்ட எதுவுமே சொல்லல? சரிம்மா, எனக்கு உங்களை பார்த்து பேச கூட ரொம்ப தயக்கமா இருக்குமா. இப்படி ஒரு விஷயம் நடக்கல நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா. உன்னையும் அப்பாவையும் ஃபேஸ் பண்ண கூட என்னால முடியலம்மா. இப்ப கூட அப்பாவை பார்க்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. இன்னையோட ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சதுப்பா. சாரி, நான் 2 நாள் தான் வரும்னு நினைச்சேன். அது கொஞ்சம் அப்படி தள்ளி 4-5 நாள் வந்துருச்சு. ஐம் சாரி டியர். ஆமா டியர், நான் நினைச்ச 2 டேஸ்ல முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சோம். அது பார்த்தா அடுத்தடுத்து சீன்ஸ் கொடுக்க கொஞ்சம் டேஸ் இழுத்துருச்சு. ஓகே, போர் அடிச்சிருந்தா சாரி. நானும் இன்ட்ரெஸ்டாக கொடுக்கணும்னு கொடுத்துருக்கேன். அது எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் மூலியமாகவும் பார்த்துருக்கேன். அவ்வளோதான், இதோட ஃப்ளாஷ்பேக் வந்து முடிஞ்சிருச்சு. அஜய் பூஜாவோட ஃப்ளாஷ்பேக் சீன் எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை கிளியரா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். எதனால அவங்களுக்குள்ள இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அப்புறம் அப்படி இருந்த அஜய் ஏன் இப்படி மாறினா அப்படிங்கறத எல்லாமே நான் தெளிவாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளாஷ்பேக் பார்த்த உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஓகே டியர், ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் முடிஞ்சது. இனிமேல் நம்ம வந்து நார்மல் சீன்ஸ்க்கு வந்துடுவோம். இனி வந்து பூஜாவோட மேரேஜ் நடக்குமா நடக்காதா, அப்புறம் பாரதி விச்சிக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் இனிமே வர எபிசோட்ஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஆமாம் டியர். அப்புறம் நேற்றுக்கு வந்து போட்ட வீடியோஸில் வந்து ஒரு 2-3 பேரோட கமெண்ட்ஸ் வந்து பார்த்துருந்தேன். எல்லாரும் நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, ஒரு 2 விஷயம்.
முதல்ல வந்து நேற்று கமெண்ட் போட்டிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, சாங்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே டியர், கண்டிப்பா சாங்கை கம்மி பண்ணிடலாம். ஆனா சாங்கை கம்மி பண்ணா சீன்ஸும் கம்மியாயிடும். பரவாயில்லையா? பரவாயில்லன்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா கம்மி பண்றேன். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா அதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கேளுங்க. ஆமா டியர், இப்போ நான் சாங்ஸ் கம்மி பண்ணுறேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் ரொமான்டிக் சீன்ஸ்ல தான் வந்து சாங்ஸ் அதிகமாக வச்சிருப்பேன், கரெக்ட்டுங்களா? அதுதான் நீங்கள் வந்து கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறீங்கன்னு புரியுது. ஆனால் அந்த இடத்துல நான் சாங்கை கம்மி பண்ணால் சீன்ஸும் கம்மியாயிடும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ரொமான்டிக் சீன்ஸில் நான் என்ன டைலாக் கொடுக்க முடியும்? மற்ற இடத்துலலாம் டைலாக்ஸை கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அந்த இடத்துல நான் என்ன டைலாக் கொடுக்க முடியும்? அந்த இடத்துல டைலாக் கொடுக்க முடியாதுங்கிறதுனால தான் சாங்ஸை போட்டு அந்த சீன்ஸை கவர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அப்படி இருந்தும் நான் ஒரு சில இடத்துல வேற வழி இல்லாமல் டைலாக்ஸும் கொடுத்துருப்பேன். அஜய் பேசுற டைலாக் நிறைய கொடுத்துருப்பேன், நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பூஜா பேசுற அங்கே டைலாக் எதுவுமே கிடையாது. நான் சொல்ல வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி செக்மெண்ட்ல நம்ம டைலாக் வந்து கண்டிப்பா கொடுக்க முடியாது. அப்படி இருந்தும் நான் சின்ன சின்னதாக கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் என்னால் கண்டிப்பா பண்ண முடியும். அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்ல அப்படி இருந்தும் சாங்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்கன்னா ஓகே, நான் சாங்ஸும் கம்மி பண்ணிடுறேன். அதுக்கேற்ற மாதிரி 1-2 சீன்ஸ் மாத்திரம் தான் வரும். ஓகேனா சொல்லுங்க, கண்டிப்பா சாங்ஸை கம்மி பண்ணி போட்டுறேன். அப்புறம் நீங்க கேட்கலாம், ஒரே சாங்கை கொடுத்துட்டு போகலாமேன்னு. அதுவும் எங்களால் முடியாது. அந்த மாதிரி ஒரே சாங் லென்த்தியாக எங்களால் கொடுக்க முடியாது. அதனால தான் ஒரு இடத்துல விட்டு 3-4 சாங்ஸ்ன்னு நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா ஒரு சாங் போனாலும் மீதி 2 சாங் இருக்கும் அப்படிங்கிற அந்த தாட்டை தான் நான் சாங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். அப்படி இருந்தும் இன்னைக்கு நேற்று எபிசோட்ஸில் 2 சாங்ஸ் கிளைம் ஆயிடுச்சு. அதாவது இந்த சீன்ஸ்க்கு நான் சாங் கொடுத்து தான் கவர் பண்ண முடியும் டியர், புரிஞ்சுக்கோங்க. இல்லை சாங்ஸ் அதிகமாக இருக்குன்னாக்கா கண்டிப்பாக நான் கம்மி பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? அதே மாதிரி சீன்ஸும் கம்மியாயிடும், ஓகேவா? ஓகே சிஸ்டர், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனால தான் நான் சாங்ஸ் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன், ஓகேங்களா? ஓகே டியர். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னன்னா, இப்படியே அடிக்கடி ரொமான்ஸ் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும், டெய்லி இதே மாதிரி ரொமான்ஸ் போடுங்க, இன்னைக்கு பாருங்க வியூஸ் எப்படி இருக்கு, கமெண்ட் எப்படி இருக்கு, ரொம்ப அதிகமாக வரும் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான், கரெக்டு தான், எல்லாமே கரெக்டு தாங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், ரொமான்ஸ் இருந்தால் தான் வியூஸ் அதிகமாக வருதுங்கிறது எனக்குமே நல்லா தெரியுது. அதுக்காக தினமும் என்னால் ரொமான்ஸ் கொடுக்க முடியாது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. 1வது எபிசோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 200வது எபிசோடு வரைக்கும் நான் ரொமான்ஸே கொடுக்க முடியாது. தேவைப்படுற இடத்துல தானே ரொமான்ஸ் கொடுக்க முடியும். எதுவுமே இல்லாமல் நான் அந்த இடத்துல எப்படி ரொமான்ஸ் கொடுக்க முடியும்? இது வந்து அஜய் பூஜாவோட ஃப்ளாஷ்பேக் சீனு. இங்கே இவங்களுக்கு எப்படி தப்பு நடந்தது அப்படிங்கிறத கொண்டு வரதுக்காக இந்த சீனை நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ நம்ம நார்மல் சீனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. என்னென்னா, விச்சு பாரதி லவ் பண்ணுறாங்க, ஆனால் வேற ஒருத்தவங்க கூட என்கேஜ்மெண்ட் ஆகிற மாதிரி. அங்கே அஜய் பூஜாவும் லவ் பண்ணுறாங்க, ஆனால் அஜய்க்கும் பாரதிக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிற மாதிரி. இப்படி ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு செக்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கிற இடத்துல நம்ம வந்து அர்ஜுன் நிலாவுக்கு ரொமான்ஸ் கொடுக்க முடியுமா? அப்படி இருந்தும் 1-2 இடத்துல நான் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான் கொடுக்க முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த அளவுக்குலாம் கொடுக்க முடியாது. ஓரளவுக்கு, அதாவது நான் ஸ்டோரியாக கொண்டு போகிறேன். ஆனால் நீங்கள் வந்து ஸ்டோரி வேண்டான்னு நினைக்கிறீங்க சிஸ்டர். ஸ்டோரி வேண்டாம், எனக்கு ரொமான்ஸ் மாத்திரம் இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஸ்டோரியை நான் என்னால் கொண்டு வர முடியுமா? நீங்களே சொல்லுங்களேன். ஸ்டோரியில் ரொமான்ஸ் இருக்கலாங்க. நான் அப்படி கொண்டு வந்தால் எனக்கு வந்து எனக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஸ்டோரியே போட மாட்டேங்கிறீங்க, ரொமான்ஸை தான் ஸ்டோரியாகவே கொண்டு போகிறீங்கன்னு. நான் அப்படி போனாலும் எனக்கு அடிதான், ஏன் இப்படி வந்தாலும் எனக்கு அடிதான். இப்போ டோட்டலாக வியூஸ் டவுன் ஆகி நான் டவுனில் தான் இருக்கேன். ரொமான்ஸே நான் வந்து கொண்டு போக முடியாது, ஸ்டோரியை தான் கொண்டு போக முடியும். ரொமான்ஸாகவே நான் என்னால் கொண்டு போக முடியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்டோரி உள்ள கண்டிப்பாக ரொமான்ஸ் வரும். ஆனால் நீங்கள் அடிக்கடி எதிர்பார்க்குறீங்கன்னும் போது சாரி டியர், அதை எப்படி கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியலை. ஸ்டோரியிலங்கிறது எல்லாமே கலந்து தானே வரும். நான் இது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், ஃபைட்டு, அப்புறம் ரொமான்ஸு, இது எல்லாமே கலந்து தானே வரும். ஆனால் நீங்கள் வெறும் ரொமான்ஸை மட்டும் கொடுங்க அப்படின்னா அது ஸ்டோரியே இல்லைல்ல. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சிஸ்டர். உங்களுக்கு இன்னொரு சிஸ்டர் வந்து ரிப்ளை போட்டிருந்தாங்க, அவங்க கொஞ்சம் நல்லா கரெக்டாக போட்டிருந்தாங்க. இவங்க ஸ்டோரிக்கும் ரொமான்ஸ்க்கும் இப்போதைக்கு சம்மந்தம் இல்லைன்னுட்டு. அதை தான் நானும் சொல்கிறேன், இப்போ போகிற ஸ்டோரிக்கும் ரொமான்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா இப்போ போயிட்டுருக்கிறது வந்து ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு எமோஷனலான ஒரு செக்மெண்ட்டு. இந்த இடத்துல போயிட்டு நான் வேற ஒரு பேருக்கு ரொமான்ஸ் வைக்க முடியாதுல்ல. வைக்கலாம், ஒரு மைல்டாக வைக்கலாம். அப்படி தான் நான் இப்போதைக்கு வச்சிட்ருக்கேன். அப்போ நீங்கள் ரொமான்ஸை பார்த்து தான் வருவீங்கன்னா எனக்கு தெரியலை. நான் கொடுக்கறத கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, ஓகே வடியாஸ். உங்களை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லல, என்னோட ஃபேக்டை சொல்கிறேன். ஸ்டோரினா இதுதான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன்.
உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல, பாருங்க. ஓகே டியர்ஸ். அதான் இந்த கமெண்ட்ஸ் பார்த்தேன், சரி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறம் ஒரு ரெக்வஸ்ட்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்ன அப்படின்னா, அது ஒன்றும் இல்லையா, சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா போட்டு ஒரு நிமிஷம் ஹாஃப் செகண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு உடனே கமெண்ட் வருது, வீடியோ சூப்பர் சூப்பர்னு. ஹாஃப் செகண்ட் 1 மினிட்ல என்ன வீடியோ பார்த்துருப்பீங்க? அப்போ ஸ்கிப் பண்ணி பார்த்துறீங்களா? ஃபுல்லா பார்க்கலையும்? தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம ஸ்டோரி என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஆமா டியர்ஸ், வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க டியர்ஸ். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மறுபடியும் கேட்கறது அதுதான், வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கஷ்டப்பட்டு 25 to 30 மினிட்ஸ் எடுக்கிறோன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்க அப்படிங்கிறதுனால தான், போர் அடிக்காமல் கொடுக்கணும்னு தான் நாங்கள் கொஞ்சம் ஒவ்வொரு இடத்துலையுமே இன்ட்ரெஸ்ட்டாக வரணும்னு பார்த்து கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட எனக்கு கமெண்ட் போடுங்க, ஓகேங்களா? ஓகே டியர், ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் முடிஞ்சது. இனி வரது எல்லாமே நார்மல் சீன்ஸ் தான். நம்ம ஸ்டோரிக்குள்ள போக வேண்டியதான். அப்புறம் இன்னைக்கு 3 வீடியோவும் போட்டிருக்கேன், பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்களுக்கு எந்த சீன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அது எனக்கு கொஞ்சம் ஒரு ஊக்குவிக்கிறதா இருக்கும். பரவாயில்ல, இந்த சீனை நம்ம நல்லா எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர்ஸ். ஆல்ரெடி சொன்னது தான், நீங்கள் பண்ணுற லைக் மூலயமா தான் என்னோட வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அதனால் லைக் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், பை. பை டியர்ஸ்.